கன்னி ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இப்போ சனி பகவான் 2025 சனி பகவான் மே மாதம் 29ஆம் தேதி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு எப்படி வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் 7ஆம் பாவம் கண்டக சனியாக வராரு. கண்டக சனியாக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 2 விஷயத்தில் தாங்க நம்ம கவனம் செலுத்துகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா ஆரோக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம் ஆரோக்கியம். அப்போ நிறைய பாருங்கள், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ சாப்பாடு டைம் பிரகாரம் சாப்பிடுங்க. 100% இல்லை, நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு, பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த சனி பயிற்சினால, முக்கியமாக இந்த 2025. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நேரம் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்ணும். 2வது பாருங்கள், பயணம். நம்ம வெளியே எங்கன்னா போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த பயணத்தில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட், அதனால் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆரம்பிக்கும். அப்போ பயணம் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் உஷாராக போகணும். ஸோ 2 விஷயத்தில் கவனம். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று பயணம். அதுக்கப்புறம் சனியினோட பார்வை, சனி பகவானோட பார்வை பார்த்திங்கன்னா ஜென்மம் லக்னத்தை பார்க்குறாரு, சுயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கன்னி பொதுவாக நல்ல புத்திசாலிகள், நல்ல யோசிக்கக்கூடியவங்க. என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ புத்தி கிறுக்கு பிடிக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், சனி பகவானோட பார்வை 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயாஸ்தானத்தை பார்வை. அப்போ தாயாருக்கு உடல் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம ஓடி 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 உழைக்கிற மாதிரி வரத்துக்கு பிராப்தம் உண்டு, பாக்கியம் உண்டு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், சனியினோட பார்வை 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குற. பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வேலை செய்கிறோன்னா நம்ம 90 ரூபாய் தான் பார்த்திங்கன்னா காசு எடுக்க முடியும். ராகு கேது நம்மளுக்கு மே 18 பயிற்சி ஆகிறாங்க. அப்போ அதையும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. ராகு பகவான் 6th பிளேஸ் கும்பம், ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு. ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு அப்படின்றது ஒரு ஃபேவரபிளான விஷயம் தாங்க. ஏன்னா அப்படின்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக எதிராளிகள் அதெல்லாம் இருக்க மாட்டாங்க. எதிராளிகள் அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. பெரிய லெவலில் கடன் மட்டும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளேஸ் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி பாருங்கள், கேத்து 12th பிளேஸ் விரயஸ்தானத்தில் கேத்து. ஸோ அயன போகஸ்தானத்தில் கேது. அப்போ கொஞ்சம் தூக்கம் கெட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு திடீர்னு போதும்டா, இவ்வளோ சம்பாரிச்சது போதும்டா, ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு தோணும். திடீர்னு விட்டேத்தியான எண்ணமும் தோணும். திடீர்னு யார் கூடயும் பழகாமல் நம்ம சைலண்ட்டாக இருக்க மாதிரியும் தோணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் வரும். நம்ம இந்த தீர்த்த யாத்திரை போகிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது 12th பிளேஸ் கேது அதையும் கொடுப்பாரு. ஓகேங்களா. ஸோ ஆன் தி ஹோல் பார்த்திங்கன்னா இந்த கன்னி கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இந்த 2025 நல்லாவே இருக்கும். வளர்ச்சியை நோக்கி உங்கள் பயணம் அப்படின்னு தான் சொல்லணும்.